வணக்கம் நண்பர்களே. நம்ம அக்பர் பீர்பல் கதை தொகுப்பிலிருந்து சில கதைகளை பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகளோட தொகுப்பை ஒரு பிளேலிஸ்ட்டாக மாற்றி இந்த வீடியோவோட எண்ணில் வச்சுருக்கேன். பார்க்காதவங்க போய் வாங்க. சரி, வாங்க அடுத்த கதைக்குள்ளே போகலாம். சக்கரவர்த்தி அக்பர் அரசவையை சேர்ந்த சில பிரமுகர்களோட நந்தவனத்தை சுற்றி வலம் வந்துட்டு இருந்தார். அவரோட பீர்பலும் இருந்தார். நந்தவனத்தில் மலர்ந்திருந்த ரோஜா பூக்களை பார்த்து பரவசமான அக்பர், ஆஹா, இந்த பூமியில் ஒரு சொர்க்கம்னு ஒன்று இருக்குன்னா அது இந்த நந்தவனம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆம் பிரபு, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆமோதிக்க பீர்பல் மட்டும் மௌனமாக இருந்தார். அதை கவனித்த அக்பர், பீர்பல், சற்று முன்னாடி நான் கூறியதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். பிரபு, இந்த நந்தவனத்துக்கு அழகு தர்றது இந்த ரோஜா மலர்கள் தான். ஆனால் அழகு எங்கே இருக்கோ அங்கே ஆபத்தும் இருக்குது அப்படின்னு சொன்னார் பீர்பல். ஓஹோ, ரோஜா பூக்கள் இருக்கிற முட்களுக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்டார். இல்லை பிரபு, நான் முட்களை சொல்லலை அப்படின்னு சொல்லி பீர்பல் சொல்ல, அப்படியானா ரோஜா செடிகள் உள்ள மறைஞ்சிருக்கிற பாம்புகளை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அக்பர் கேட்டார். மனுஷங்களால தான் பாம்புக்கு அபாயம். நம்ம காலடி ஓசையை கேட்டோடனே பாம்புகளில் பயந்து ஓடி விடுகின்றன அப்படின்னு சொல்லி பீர்பல் சொன்னார். பின் எதைத்தான் நீ அபாயம்னு சொல்கிற அப்படின்னு சலிப்போடு அக்பர் கேட்க, பிரபு, அபாயம் என்பது அழகு மட்டும் இல்லை, வலிமை, செல்வம், புகழ் ஆகிய அனைத்து எல்லாத்தையுமே அபாயம் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீர்பல் சொன்னார். தாங்கள் பாரதத்தின் மிக வலிமை பொருந்திய மிக புகழ் பெற்ற சகல செல்வங்களையும் ஒருங்க பெற்ற சக்கரவர்த்தி. ஆனால் மேற்கூறிய விஷயங்கள்னால அண்டை ராஜ்யத்து மன்னர்கள் தாங்கள் மேலே ரொம்ப பொறாமை கொண்டிருக்காங்க. தங்களை வீழ்த்தி வெற்றி வாகை சூட சதித்திட்டம் தீட்டினிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பீர்பல் சொன்னார். அதனால்தான் பூலோக சொர்க்கம்னு ஒன்று இருப்பதை நான் எண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னார் பீர்பல். பீர்பலோட சொற்கள் அக்பரை சிந்திக்க தூண்டுச்சு. மறுநாள் சபையில் அக்பர், திடீர்னு ஒருவனை அபாயம் சூழ்ந்தா அவனுடைய தற்காப்புக்காக பயன்படுத்துகிற சிறந்த ஆயுதம் எது அப்படின்னு சொல்லி சபையோர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அக்பர் கேட்ட கேள்விக்கு வாள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னார் ஒருத்தர். அதுக்கு இல்லைன்னு மறுத்த பீர்பல், சில சமயங்களில் வாள் பிடித்த கரங்கள் செயலற்று போவதுண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா எதிரி மீது தொலைவிலிருந்து குறிப்பார்த்து ஈட்டியை வீசுவதன் மூலமாக அபாயத்திலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார் இன்னொருத்தர். பதட்டத்தில் ஈட்டியோட குறி தப்பினா அது பயன்படாது அப்படின்னு சொன்னார் பீர்பல். சரிதான், வாள், ஈட்டி அப்படின்னு எந்த ஆயுதமே சரியில்லைனா எதுதான் அபாயத்தில் பயன்படும் அப்படின்னு அக்பர் கேட்க, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிந்தித்து செயல்படும் நம்மளோட அறிவே சிறந்த ஆயுதம் அப்படின்னு சொன்னார் பீர்பல். இதெல்லாம் வெறும் பிதற்றல். நீ ஆபத்தில் சிக்கி கொள்ளும்போது உன் மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு அக்பர் பீர்பலை கிண்டல் செய்ய, அக்பரோட சேர்ந்து சபையில் இருந்த எல்லாரும் பீர்பலை கிண்டல் பண்ணாங்க. சமயம் வரும்போது நான் சொன்னது உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி பீர்பல் அதுக்கு பதிலடி கொடுத்தாரு. மறுநாள் அக்பர் சில பிரபுகளோட நதிக்கரை பக்கமாக உழவிக்கிட்டு இருந்தார். அப்போ பீர்பலும் கூட இருந்தார். அப்போ ஒரே கூச்சலும் குழப்பமா மக்கள் அங்கேயும் இங்கேயும் தலை தெரிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. சக்கரவர்த்தியை பார்த்த அவங்க ஓடி பிரபு, ஆபத்து, அபாயம், பட்டத்து யானைக்கு திடீர்னு மதம் பிடிச்சிருச்சு, அது இந்த பக்கம் தான் ஓடி வந்துட்டுருக்கு, நீங்கள் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி கூச்சலிட்டாங்க. அவங்க சொல்லி முடிப்பதற்குள்ள தொலைவில் இருந்த மத யானை பக்கத்தில் ஓடி வர்றது தெரிஞ்சுது. உடனே அக்பர் தன்னோட இடுப்புல இருந்து வாளை உருவ கூட இருந்த எல்லாரும் தங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மதம் பிடிச்ச யானையை வாளை கொண்டு சமாளிக்க முடியாது அப்படின்னு உணர்ந்ததும் அவங்க திக்பிரம பிடிச்ச மாதிரி சிலையாக மாறி அதே இடத்துல நின்றுட்டாங்க.
தன்னை பெரிய ஆபத்து எதிர்நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அக்பரும் உணர்ந்தாரு. வாள்னாலேயோ ஈட்டினாலேயோ யானையை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது. ஆனால் கோழையை போல பயந்து ஓடுறதுக்கும் அவரோட தன்மானம் இடம் தரல. எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம செயலற்று நிற்க பீர்பல் சட்டுன்னு அங்கிருந்து ஒரு பூனையை பிடிச்சு யானையோட முதுகுல வீசி எறிஞ்சாரு. யானையோட முதுகுல விழுந்ததுனால பூனை மிரண்டுச்சு. தன்னோட நகங்களால் யானையை புரண்ட ஆரம்பிச்சிருச்சு. வழி பொறுக்க முடியாத யானை தன்னோட தும்பிக்கையினால் பூனையை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அது தப்பிச்சு கீழே இறங்கி ஓடிச்சு. யானையோட கோபம் முழுவதும் பூனையின் பக்கம் திரும்ப அது பூனையை துரத்தி கொண்டே எதிர் திசையில் நோக்கி ஓட ஆரம்பிச்சது. தன்னோட பருத்த உடலை தூக்கிட்டு யானையினால வேகமாக ஓட முடியல. போக்கு காட்டி கொண்டு ஓடின பூனை சாலையோர புதர்களில் போய் மறைஞ்சிருச்சு. யானை புதர்களுக்குள்ள புகுந்து அதை தேடிச்சு. இப்படி யானையோட கவனம் திசை திரும்ப அக்பரும் மற்றவர்களும் யானையிடம் சிக்காம உயிர் தப்பிச்சாங்க. சற்று நேரம் சிலையா நின்ற அக்பர் திரும்ப தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் பீர்பலை கட்டி தழுவிக்கிட்டாரு. பீர்பல், சபாஷ், அறிவுதான் சிறந்த ஆயுதம் அப்படிங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மூளை பயன்படுத்தி சிந்திச்சு செயல்படுவதே சாலச் சிறந்தது அப்படிங்கிற உண்மை எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீ அதை புரிய வச்சுட்ட. நீ சொன்னதான் சரி. உன்னை போல அறிவாளி அருகில் இருந்தால் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பீர்பலை மனசார பாராட்டினார். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா கதையை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு நல்ல கதையில் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.